எப்படி இப்போ இங்கே அந்த இடத்துல நீங்கள் வந்து நான் பேசும்போது பாட்டு தெரியாமல் கிளச்சை பிடிக்காம கீர் போட்டிங்கல்ல, அது சொன்னால் ரோடும் பாருங்கள் சைடும் பாருங்கள். அப்போ சைடு பார்க்கும்போது நம்மளுடைய கண்ணு வந்து டைவர்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோலுக்கு வேண்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஆரம்பத்தில் ஸ்டீரிங் வந்து ரொம்ப வளைச்சி ஓட்டினீங்க. ஆமாம். அப்போ நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ரோடு பார்த்து ஓட்டும்போது ஒரு ஆளுக்கு என்ன பண்ணும், ஸ்டீரிங் கண்ட்ரோல் வராது. அது என்ன பண்ணுவீங்க, பண்ணி காட்டுங்க. ஸ்டீரிங் அப்படியே கியரில் இல்லை, வண்டி அப்படி பண்ணி காட்டுங்க. இப்படி பண்ணி லாக் பண்ணி விட்டுருவோம். அப்போ இந்த லாக் ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா, சரிங்களா, உங்கள் பேர் என்ன? தீபக். அதாவது இந்த வீடியோவில் தீபக் வந்து ஆல்ரெடி வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கிளச்சு மூவ்மெண்ட்லாம் கொஞ்சம் வேகமாக எடுத்துகிட்டு இருந்தார். வேகமாக எடுக்கும்போது நான் சொன்னேன், ஓரளவுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்டெடியாக ஒரு கேஜுவலாக எடுத்திங்கன்னா கொஞ்சம் டிராஃபிக்கில் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு இந்த வீடியோவில் நான் ஆரம்பத்தில் இவர் சொல்லியிருந்தேன். சரி நான் சார் பண்ணுறேன் சார்னு சொல்லிட்டு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து இப்போ ஓரளவுக்கு பண்ணுறாரு. அது எப்படி பண்ணுறாருங்கிறத அந்த கிளச்சு மூவிங்கை வந்து நீங்கள் இந்த வீடியோவில் பாருங்கள். சரிங்களா? ஓகே, மெதுவாக எடுங்க. ஓகே, இந்த இடத்துல எடுக்கும்போது ஒரு சின்னதாக என்ன தெரிஞ்சுது, பைட்டிங். அந்த பைட்டிங்கில் ஒரு 2 செகண்ட் அப்படி நிறுத்தி தான் எடுத்தீங்க. ஆரம்பத்தில் அப்படி எடுக்கல, என்ன பண்ணீங்க, குயிக்காக எடுத்துட்டீங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பிடிக்கும்போது நீங்கள் எப்படி வேணாலும் வேகமாக பிடிச்சிக்கலாம் கிளச்சை. ஆனால் எடுக்கிற முறை வந்து கொஞ்சம் மெதுவாக பழகுனீங்கன்னா ஓட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எப்போ ஃபாஸ்ட்டாக எடுத்து பழகணும் அப்படின்னா, நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறோம், ஹைவேஸில் போகிறோம், ஏன்னா ரோடு காலியாக இருக்குது, ஒரு கீருக்கு அப்புறம் இன்னொரு கீரை போட்டு போயிட்டே இருக்கணும், நம்ம எமர்ஜென்சியாக போயிட்டே இருக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம், கிளச்சை வந்து ஃபாஸ்ட்டாக எடுத்துக்கலாம். இல்லை நான் வந்து ஹைவேஸ் போயிடலாம் சார், கொஞ்சம் டிராஃபிக்கில் தான் போகிறேன், எனக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக எடுக்கணும்னு அவசியம் தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கிளச்சை இப்போ பண்ணி காட்டுங்க. இப்போ ஃபஸ்ட் கியர் பண்ணணும், அங்கே ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. கிளச்சை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, பிரேக் எப்படி யூஸ் பண்ணுவீங்க. இது ஸ்லோ டைமு, மெதுவாக தான் பண்ணுறீங்க கரெக்டாக. இதே ஹை ஸ்பீடில் வரும்போது கொஞ்சம் நீங்கள் பாட்டமாக பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? இப்போ நீங்கள் ஸ்லோவாக போகிறதுனால மெதுவாக பண்ணுறீங்க. மெதுவாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுக்கும்போது என்ன தெரியுது, ஒரு பைட்டிங். அந்த பைட்டிங்கில் தான் நீங்கள் கிளச்சை வெளியே தூக்குறீங்க. தூக்குனதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் அடுத்ததான் ஆக்சிலேட்டர் கொடுக்குறீங்க. சவுண்டு வரும்போது என்ன பண்ணுறீங்க, கீரை மாற்றுறீங்க. இப்போ என்னது சவுண்டு வருது, அடுத்த கீரை என்னது, செகண்ட். மாற்றும் போது இந்த வண்டியும் பார்க்கணும், பக்கத்தில் உள்ள கேப் இருந்தால் அந்த வண்டியும் பார்க்கணும். எடுக்கும்போது கொஞ்சம் இடம் இருந்தால் இந்த பக்கம் வந்துடணும். இப்போ அந்த வண்டி போகணும்ல, அப்போ அந்த வண்டி போகணுன்னா இந்த வண்டிக்கு இடம் கொடுக்கணும். பொறுமையாக பண்ணால் போதும். எதுவுமே நம்ம ஃபாஸ்ட்டாக பண்ணால் தான் குழப்பம் ஜாஸ்தி வரும். பொறுமையாக பண்ணிங்கன்னா அந்த குழப்பம் வராது உங்களுக்கு. இப்போ அந்த வண்டி முனையில் இருக்குது, அப்போ நீங்கள் போயிட்டே இருக்கீங்க பாருங்கள். அப்போ இங்கே ரைட்டில் ஒரு வண்டி வருதாங்கிறத பார்க்கணும். நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வண்டிக்கு இடம் கொடுத்து ரைட்டில் கட் பண்ணி திரும்ப நீங்கள் பழையபடி இந்த பக்கம் வந்துடணும். இந்த பக்கம் வரும்போது எங்கே பார்க்கணும், லெஃப்ட்டில் பார்க்கணும். லெஃப்ட்டில் பார்க்கும்போது வண்டி மூவிங்லேயே இருக்கணும், ஸ்டாப் பண்ணக்கூடாது. இப்போ இண்டிகேட்டர் எங்கே போடுவீங்க, லெஃப்ட்டில் வளைய போகும். அப்போ இங்கே ஒரு ஆட்டோ நிற்குது, இந்த ஆட்டோ மூவ் ஆகுதா இல்லையாங்கிறதுக்கு நம்ம கிளச்சை கரெக்டாக ரெடி பண்ணிவிட்டு பிரேக்கை ரெடி பண்ணணும். ரெடி பண்ணும்போது என்ன ஆகும், ஃபஸ்ட் கியருக்கு வண்டி ரெடி ஆகும். அப்போ ஃபஸ்ட் கியர் போட்டிங்க அப்படின்னா பிரேக் எடுக்கக்கூடாதா, எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாது, அங்கே என்ன இருக்குது, சிக்னலில் வண்டிக்கு வந்துட்டுருக்கா. அப்போ நீங்கள் பிரேக்கோடு வச்சு தான் என்ன பண்ணணும், கிளச்சை லைட்டாக வெளியே எடுக்கணும். கொஞ்சம் நேரம் பிரேக்கை வச்சுட்டு காலை எடுத்துகிட்டு கிளச்சை உள்ளே வச்சுட்டு வெளியே எடுக்கணும். அப்போ உள்ளே வச்சுட்டு வெளியே எடுக்கும்போது என்ன ஆகும்னா, டர்னிங்கில் ஸ்பீடாக இருந்த வண்டி ஸ்லோவாகிடும், அந்த ஜர்க்கிங் ப்ராப்ளம் வராது. இப்போ நெக்ஸ்ட்டு செகண்டில் இப்போ போயிட்டுருக்கீங்க. இப்போ செகண்டில் போகும்போது திடீர்னு நம்ம ஃபஸ்ட்டு கியர் போடணும். அப்போ நான் சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட் கியர் செகண்டில் போகும்போது ஃபஸ்ட்டு கியர் போடுறீங்கன்னா ஏதோ ஒரு டிராஃபிக் பிரச்சனையால தான் போடுறீங்க. அப்போ அந்த மாதிரி டைமில் எப்படி பிரேக் ஹேண்டில் பண்ணுவீங்க, கிளச்சு பிடிச்சி பிரேக் பண்ணுங்க. ஏன் முதல்ல கிளச்சை பிடிக்கிறோம், வண்டி ஸ்லோவாக இருக்கனால. அப்போ நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல பிரேக் பிடிக்கிறாங்க, அப்போ ஸ்லோவாகிடுது, வண்டி வைப்ரேஷன்லாம் என்ன ஆகிடுது, ஆட ஆரம்பிச்சிடுது. அப்போ நம்ம முதல்ல கிளச்சை பிடிச்சி பிரேக் பண்ணால் ஒன்றா கியருக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? போகலாம். இப்போ சவுண்டு வரும்போது என்ன பண்ணுவீங்க, கியரை சேஞ்ச் பண்ணுறீங்க. சவுண்டு இல்லாத வரைக்கும் ஓட்டலாம். எந்த கீராக இருந்தாலும் சரி, நீங்கள் போட்டதுக்கப்புறம் இன்ஜின் சவுண்டு இல்லாத அளவுக்கு ஓட்டலாம். இப்போ ரெட் லைட் போட்டிருக்கு, நீங்கள் அதே மாதிரி தான் பண்ண போகிறீங்க. ஸ்லோவாக போகுது, ஒன்றா கீர் போடணும். எதை முதல்ல யூஸ் பண்ணுவீங்க, கிளச்சு. அடுத்ததான் இந்த பிரேக்கை வைக்கல,
ஏன் வைக்கல? ரோடு காலியாக இருந்ததுனால நீங்கள் வைக்கல. ஆனால் இந்த இடத்துல வண்டி முன்னாடி இருந்தீங்கன்னா உங்கள் கால் வந்திருக்கும் பிரேக்கில். அந்த மாதிரி அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரேக் சேஞ்ச் பண்ணிக்கணும். இப்போ லைட்டாக எடுங்க, வைப்ரேஷன் இல்லை, கரெக்டாக வச்சு எடுக்கணும். அப்போ தான் வண்டி அசையும் போது அந்த கரெக்டாக அசையும், நமக்கு பயம் இருக்காது. நீங்கள் பட்டு எடுத்துட்டிங்கன்னா அந்த பயம் வந்துடும். அதுதான் நிறைய பேர் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது சவுண்டு வருது, என்ன பண்ணுவீங்க? கியர் சேஞ்ச். சவுண்டு வரும்போது தான் கியர் சேஞ்ச் பண்ணுறீங்க. இன்ஜின் நாய்ஸ் வரும்போது தான் கியர் சேஞ்ச் பண்ணுறீங்க. அது மீட்டர் பார்த்து தான் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இன்ஜின் நாய்ஸை காதில் எடுத்துகிட்டு கியர் சேஞ்ச் பண்ணாலே போதும். இப்போ 3ஆவது கியர் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, இன்ஜின் நாய்ஸ் வருது, தெரியுதா? தெரியுது. ஓகே, பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் எடுத்துட வேண்டியதான். இந்த காது, ஒரு காது அதுக்கு தான் வச்சுக்கணும். ஒரு காது வந்து சவுண்டு எதாவது கேட்குதா, எக்ஸ்ட்ரா நாய்ஸ் கேட்குதா அப்படிங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணிக்கணும். கோடு உள்ளே வேணும்னா கொஞ்சம் ரைட்டில் பார்த்துக்கணும் வண்டி வருதான்னு. இல்லை வண்டி வருது கிராஸில், அந்த கிராஸாக வந்துச்சுல வண்டி, இப்போ இந்த வண்டி கிராஸாக போகுது, அப்போ நீங்கள் கோடை மாறி போய்க்கலாம். கிராஸாக வராத நேரத்தில் நீங்கள் மோஸ்ட்லி அந்த கோட்டுக்குள்ளேயே போகிற மாதிரி பிளான் பண்ணணும். எப்படி கோட்டுக்குள்ளேயே போவீங்க? நீங்கள் ரைட்லேயும் மிரரில் கோடு தெரியணும், லெஃப்ட்லேயும் மிரரில் கோடு தெரியணும். இந்த 2 கோடும் உள்ளே தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் உள்ளே போகிறீங்கன்னு அர்த்தம். இப்போ ஃபாஸ்ட்டாக போகும். தேர்டில் சவுண்டு வர வரைக்கும் போகலாம். இப்போ சவுண்டு வருதுங்கிறதுக்காக நம்ம 4th கியர் போடலாமா? போடக்கூடாது. ஏன் தெரியுமா? அங்கே என்ன தெரியுது? பேரிகார்டு. அப்போ அங்கே வந்து நம்ம குறைக்க தான் பார்க்கணும் ஸ்பீடை. இந்த பேரிகார்டு நடுவில் போகிறோமான்னு பார்க்கணும். எப்படி 2 லைனையும் பார்த்தீங்களோ இந்த 2 பேரிகார்டும் உள்ளே இருக்கிற மாதிரி வண்டிக்குள்ளே பார்த்துக்கணும். பார்த்துட்டு தான் ஸ்டேரிங் அட்ஜஸ்ட் பண்ணணும். இப்போ தேர்டில் போகுது, அங்கேயும் பேரிகார்டு இருக்குது, ஆளுங்க நிறைய பேர் நிற்கிறாங்க அப்படின்னா என்ன பிளான் பண்ணுவீங்க? இப்போ பிரேக் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு. பிரேக் யூஸ் பண்ணிட்டு செகண்ட் கியரை கரெக்டாக எடுத்தீங்கன்னா, தப்பாக போச்சுன்னா அதை அங்கேயே அட்ஜஸ்ட் பண்ணிடணும். தப்பாக போச்சு ஆனால் கரெக்டாக நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டீங்க, அதுதான் மெயினாக பார்க்கணும். நிறைய பேர் தப்பாக போச்சுன்னு சொல்லிட்டு குழப்பத்திலே இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா கொடுத்தேன். தப்பாக போச்சுன்னா அந்த கையை திரும்ப ரிட்டர்ன் எடுங்க, ரிட்டர்ன் எடுத்து போட்ட கீரே போட்டுருங்கன்னு சொன்னேன், கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் என்ன கீர்? தேர்டு கீர். ரோடு கரெக்டாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காலை கரெக்டாக வச்சு ஓட்டுறீங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா டிராஃபிக்கில் மட்டும் காலை ஒட்டி வச்சுக்கிடலாம் மேலே, ஏன்னா நமக்கு பயம் வரும் அதிகமாக. இப்போ ஃப்ரீயாக இருக்கும்போது காலை எடுத்து வச்சாதான் நமக்கு என்ன வரும்? வலி வராது, காலில் பெயின் அதிகமாக இருக்காது. இப்போ எத்தனாவது கியரில் போகிறீங்க? தேர்டில். நமக்கு நம்ம கண் என்ன சொல்லுதோ அதுதான் நம்ம செய்ய போகிறோம். அங்கே பார்வைக்கு என்ன தெரியுது? சிக்னல் இருக்குது. அப்போ இங்கே என்ன பண்ணுவீங்க? நீங்கள் பிரேக் யூஸ் பண்ணி செகண்ட் கிளச்சு. ஓகே, செகண்ட் எடுக்கிறீங்களா பார்க்கணும். ஓகேவா? கரெக்டாக தான் எடுத்துருக்கீங்க. ஓகே, அப்போ ரிலீஸ் பண்ணுற மெத்தடு ஸ்லோ. ஓகே, இதான். இந்த மாதிரி பண்ணால் டிராஃபிக்கை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை. நிறைய பேர் வந்து வேகமாக எடுத்துறதுனால தான் டிராஃபிக் கண்டு பயப்படுறாங்க. இப்போ லைட்டாக பிரேக் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு காலை எடுத்துடலாம், கிளச்சிலேருந்து காலை எடுத்துடலாம். ஏன்னா நம்ம செகண்டில் திருப்ப போகிறோம் இப்போ. அப்போ ரேஸ் எவ்வளோ கொடுக்கணும் செகண்டில் திருப்பினா? கொஞ்சமாக. ஸ்டேரிங்கை இது வரைக்கும் தான் நம்ம சுற்றினா கரெக்டாக இருக்கும். இந்த மிரரை பார்த்து நம்ம சுற்ற வேண்டியதான். எப்படி சுற்றினாலும் பரவாயில்ல. ஆனால் மிரரை பார்த்து சுற்றுறீங்கன்னா வண்டி வர்றது தெரியும். மிரரை பார்த்து எடுத்தீங்கன்னா வண்டி ரிலீஸ் வர தெரியும். இப்போ செகண்டில் போகிறீங்க, சவுண்டு வரும்போது என்ன பண்ண போகிறீங்க? தேர்டை மாற்ற போகிறீங்க. தேர்டை மாற்றி ரோடு ஃப்ரீயாக இருந்தால் லைனுக்குள்ளே போக சொன்னேன். அப்போ லைனுக்குள்ளே போகிற மாதிரி இருந்தால் எதை மேனேஜ் பண்ணுவீங்க? 2 கோடும் எதில் இருக்கணும்? 2 மிரர்ல. 2 மிரர்ல இருக்கா பாருங்கள், இருக்கா? இந்த 2 மிரரில் இருந்தாலே நீங்கள் வந்து கரெக்டாக ஸ்டேரிங் நமக்கு கரெக்டாக தான் போகுதுன்னு தெரியும். நிறைய பேர் ஸ்டேரிங் கண்ட்ரோலை வந்து வளைச்சி கொண்டு போவாங்க, பார்த்தீங்களா? நம்ம பிடிக்கிற மாதிரியே இருக்கும் ஸ்டேரிங்கை. ஒவ்வொரு வாட்டியும் ட்ரைனர் பிடிக்கிற மாதிரி இருக்கும். அது ஏன்னா அந்த கண்ட்ரோல் அவங்க எடுக்கிறதுக்கு டிலே ஆகுது. அப்போ டிலே ஆகுது. எதனால் ரீசன் டிலே ஆகுது? அவங்க கண்ட்ரோல் எடுக்கணும்னா சீக்கிரமாக எடுக்கணும். கண்ட்ரோல்னா 2 பக்கம் கண்ணாடி பார்த்து லைன் உள்ளே இருக்கா இல்லையான்னு லைன் இருக்கிற இடத்துலலாம் நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ லைன் இல்லாத இடத்துல நம்ம பார்க்கணும் அவசியம் தெரியாது. அப்போ லைன் இருக்கும்போது நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா லைன் இல்லாத இடத்துல ஈஸியாக பண்ணிடுவீங்க. இப்போ லைன் இருக்குது, அப்போ என்ன பண்ணுவீங்க? திருப்புவீங்க. அப்போ லைனோட சேர்த்து தான் திருப்புறீங்க. லைன் 2 உள்ளே இருக்குது எனக்கு தெரியுது அப்படின்னு திருப்புறீங்க.
அதான் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வரும்போது 2 பக்கம் கரண்டி பார்க்கணும். 2 பக்கம். வண்டி வந்தால் கொஞ்சம் பிரேக்கில் அப்படியே ஹேண்டில் பண்ணிக்கணும். போயிட்டே இருங்க. நிறைய பேருக்கு பயம் வர்றதுக்கு ரீசனே தான் ஸ்டீரிங் கண்ட்ரோல் இல்லாதனால தான் பயம் வருது. ஸ்டீரிங்கை முதல்ல எடுத்துடணும் எப்போவுமே. இப்போ ரெட்டு போட்டாச்சு, 2 கோடு உள்ளே இருக்கான்னு பாருங்க. இருக்கா? அப்போ பிரேக்கில் காலை வச்சுட்டு செகண்ட் எடுத்தாச்சு. 2 கோடு உள்ளே இருக்கா பாருங்க. இதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். ஒரு கை இங்கே போனால் கூட ஒரு கையை வச்சு நம்ம என்ன பண்ணணும், அந்த ஸ்டீரிங்கை என்ன பண்ணுவீங்க, அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்க. இப்போ என்ன கேது ஃபர்ஸ்ட் ஃபைனலாக ஃபர்ஸ்ட் போடும்போது பிரேக் போடுறது யாருக்குமே தெரியக்கூடாது. அந்த ஃபைனல் பிரேக் இருக்குல்ல, அந்த 1 போடும்போது ஜர்க்கே வரக்கூடாது. இப்படி நிறைய பேர் போடுறது வேகமாக போடுறாங்க. எடுக்கும்போது அந்த வைப்ரேஷன்லேயே கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு கொண்டு போயிடணும் வண்டியை. அதுக்கப்புறம் நீங்கள் ரன் பண்ண ஆரம்பிச்சிடணும் வண்டியை. ரன் பண்ண வரும் பஸ் வருதா அந்த பக்கம் இண்டிகேட்டர் போட்டு இங்கே பார்வை இங்கே விடுங்க. இங்கே லைனை மாறும்போது செகண்டை மாற்றுங்க. ஏன்னா ஸ்பீடு ஏறுது, சவுண்ட் வருதுல்ல, செகண்டை மாற்றிக்கங்க. செகண்ட் மாத்திரை எதை யூஸ் பண்ணுவீங்க? கீர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எதை யூஸ் பண்ணுவீங்க? பிரேக். அங்கே ஒன்று தப்பு இருக்கா? பிரேக்கா? கீர் போட்டிங்க, ஆனால் கீர் எப்படியோ விழுந்துச்சு. கிளட்ச் மிஸ்டேக் வரதான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். நீங்கள் பண்ணணும் எதிர்பார்த்துட்டீங்க, கரெக்டாக பண்ணிட்டீங்களா இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் கீர் போடுங்க. நான் செகண்ட் கீர் எடுக்க சொன்னேன், ஆனால் நீங்கள் கிளச்சை காலை கீழே வச்சுட்டு என்ன பண்ணீங்க, மறந்துட்டீங்க. கரெக்டாக இந்த மாதிரி ஞாபகம் மறந்து இருக்கக்கூடாது. கீருக்கு கை வந்துச்சுன்னா இந்த கால் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகணும், கிளச்சில் லிங்க் ஆகணும். போங்க. இப்போ நான் பண்ணியிருப்பேன், நான் வீடியோவில் காட்டக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோவில் அந்த மிஸ்டேக் உங்களுக்கு வச்சுருக்கேன். இண்டிகேட்டர் ஆஃப் பண்ணிட்டு போங்க. செகண்ட் கியர் போங்க. யார் தான் என்ன தான் ஒரு பிகினர் ஓட்டினாலும் ஒரு மிஸ்டேக் வரும் கண்டிப்பாக. பல மிஸ்டேக் வரக்கூடாது, ஒரு மிஸ்டேக் வர்றது சாதாரணம் தான், அது தப்பு கிடையாது. அது நம்மளை அறியாமல் வர்றது. நம்ம பேசிகிட்டு இருக்கோம், அப்போ நீங்கள் வந்து அதை கோட்டை விட்டுருவீங்க, அவ்வளோதான். இப்போ இண்டிகேட்டர் போட்டு என்ன பண்ணுவீங்க, செகண்டில் இருந்ததை ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுவீங்க, முதல்ல கிளச்சு போடாமல் போட்டிங்க, இப்போ மறக்காமல் கிளச்சு போட்டிங்க. அப்போ ஸ்லோ பண்ணணும், இன்னும் கொஞ்சம் ஸ்லோ பண்ணணும். நிறுத்தினா பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டுக்கு இருக்குது, நிறுத்திட்டு ஸ்டீரிங்கை சுற்றும் போது பள்ளமாக இருந்தால் நீங்கள் பிரேக்கில் வச்சே காலை எடுக்கலாம். இல்லை மேடாக இருக்குன்னா காலை பிரேக்லேருந்து எடுத்து தான் வைக்கணும். புரியுதா? ஓகே, அங்கே போய் நிற்பாங்க. அப்படியே நிற்பாங்க. போட்டிங்க, நிறுத்துங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுங்க. ஸ்டீரிங் கண்ட்ரோலுக்கு வேண்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன் ஆரம்பத்தில். ஸ்டீரிங் வந்து ரொம்ப வளைச்சி ஓட்டினீங்க. ஆமாம். அப்போ நான் என்ன சொன்னேன் உங்களுக்கு, ரோடு பார்த்து ஓட்டும்போது ஒரு ஆளுக்கு என்ன பண்ணோம், ஸ்டீரிங் கண்ட்ரோல் வராது. அப்போ நான் என்ன சொன்னேன், ரோடும் பாருங்கள், சைடும் பாருங்கள். அப்போ சைடு பார்க்கும்போது நம்மளுடைய கண் வந்து டைவர்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஸ்டீரிங் கண்ட்ரோல் நமக்கு கிடைக்கும். நமக்கு சைடு பார்வை இருந்தால் எப்போவுமே 2 வீலர் ஓட்டும்போது சரி, 4 வீலர் ஓட்டும்போது சரி, சைடில் அந்த பார்வை இருந்தால் மட்டும்தான் நமக்கு அந்த கண்ட்ரோல் கிடைக்கும். ஏன் தெரியுமா, சைடு பார்வை வரும்போது பக்கத்தில் யாராவது வராங்களா, ஓகே, அப்போ அந்த பக்கம் வராங்களா, அப்போ இந்த பக்கம் லைட்டாக நம்ம திருப்பிக்கலாம். ஐயா சில்லர் இல்லையா காலைல சொல்லு, திருப்பிக்கலாம் அப்படின்னு நமக்கு ஐடியா கிடைக்கும். இதே நமக்கு சைடு பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும், நேர் பார்வையே இருந்ததுன்னா திடீர்னு ஒருத்தர் 2 பக்கமும் ஒருத்தர் பக்கத்தில் வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, அப்போ நமக்கு என்ன ஆகும், பதட்டம் வந்துடும். அப்போ பதட்டம் வரும்போது நம்ம கண்ட்ரோல் எங்கே போகணுன்னு நமக்கு தெரியாது. எப்படி இப்போ இங்கே அந்த இடத்துல நீங்கள் வந்து நான் பேசும்போது பாட்டு தெரியாமல் கிளச்சை பிடிக்காம கீர் போட்டிங்களே, அதுதான் அது இருக்கணும். அது சில தப்பு இருந்தால் அது மட்டும்தான் அவங்களால ஓட்ட முடியும் வண்டி. தப்பே இல்லாமல் ஓட்ட முடியாது, தவறு நடக்கும் கண்டிப்பாக. முதல்ல இருந்ததுக்கு இப்போ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இப்போ பெட்டராக ஃபீல். என்ன ரீசன், காரணத்தை சொல்லுங்கள். என்ன ரீசன்? ஸ்டார்டிங்கில் வந்து என்னென்ன தப்பு பண்ணீங்க? ஆஃப் ஆகிடுது வண்டி, கிளச் எடுக்கும்போது ஆஃப் ஆகும். இப்போ அந்த ஆஃப் ஆகிறது இல்லை, கரெக்டாக இருக்குது. வேற என்ன மிஸ்டேக்லாம் பண்ணீங்க? கீரெல்லாம் கொஞ்சம் தப்பாக போட்டு. தப்பான எப்படி போடுவீங்க? எந்த கீரில் இந்த கீர் தப்பாக போடுவீங்க? நான் இப்போ 3rd இருந்து செகண்டுக்கு கொண்டு வரும்போது 4th போடுவேன். அப்போ 4th போடாமல் இருக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன்? 4th போடாமல் இது நடுவில் லாக் பண்ணி லெஃப்ட் புஷ் பண்ணி செகண்ட் போகும். அதுதான் நிறைய பேர் பண்ணுற தப்பு. அது இல்லாமல் வேற ஏதாவது தப்பு பண்ணிருக்கீங்களா? வேற யூட்டர்ன் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க? பண்ணி காட்டுங்க. ஸ்டீரிங் அப்படியே கீரில் இல்லை, வண்டி அப்படி பண்ணி காட்டுங்க. இப்படி பண்ணி லாக் பண்ணி விட்டுருவோம்.
அப்போ இந்த லாக்கு ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னா இந்த ரைட் ஹேண்ட் வந்து அப்படியே இறக்குங்க கையை, அப்படியே அந்த கையை அப்படியே ஏற்றுங்க மேலே. அப்படியே இப்போ லாக் எப்படி ஆச்சு, இப்படி வச்சு இப்படி பண்ணதுனால தான் லாக் ஆச்சு. அப்போ இந்த கைக்கு இங்கே வரைக்கும் வேலை கொடுக்கக்கூடாது. இந்த கைக்கு இந்த வேலையை இதோட முடிச்சுக்கணும். அப்படின்னா இங்கே வரும்போதே இந்த கையை வெளியே எடுத்துடணும், இதோட முடிச்சுக்கணும். உங்களுக்கு வீடியோவில் காட்ட முடியாது, ஏன்னா இது தனியாக தான் காட்டணும். சரிங்களா? இப்போ இதோட முடிச்சுக்கணும். இதை இங்கே கொண்டு வந்தால் தான் இங்கே லாக் ஆகுது. தெரியுங்களா? அப்போ நீங்கள் இதோட முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தது இந்த கை தூக்கி இங்கே தான் போடுவீங்க. கரெக்டாக? அப்போ லாக் ஆகாது. அப்போ இந்த கை வெளியே வரும்போது இந்த கை தூக்கி இங்கே போட்டு திரும்ப இந்த கை தூக்கி அப்படியே போடுவீங்க. திரும்ப அப்படியே அதே மாதிரி லெஃப்ட்டில் போடணும். அப்படின்னா இந்த கையை போடும்போது இந்த கை அங்கே உள்ளே போகக்கூடாது. அப்போ உள்ளே போகாமல் வெளியே இருந்தால் மட்டும்தான் இந்த கையை வச்சு பண்ண முடியும். இப்படி இந்த கை வெளியே இருந்தால் மட்டும்தான் இந்த கை வச்சு பண்ண முடியும். அதே மாதிரி அந்த பக்கமும் பண்ணி காட்டுங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இந்த பக்கம் பண்ணி காட்டுங்க. அப்படியே 1 by 1 2 வாட்டி கொண்டு வந்தால் போதும். சரியா? மற்றபடி எந்த கன்ஃபியூஷன் இல்லை. ஓகே.